ஹாய் ஹலோ வணக்கம். ஊரான் யூடியூப்பில் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் மாத்தளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்புவத்த லேக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மாத்தளை மாவட்டத்திலிருந்து, அதாவது மாத்தளை நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். மிகவும் ஒரு அருமையான ஒரு அழகான இடம் என்று தான் சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த இடத்துக்கு வரவர்கள் இன்னும் சில இடங்களுக்கும் இங்கே இருந்து போகக்கூடியதாக இருக்கும். அது என்னென்ன இடங்கள் அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் எல் கடுவே எஸ்டேட். மலையகம் என்றாலே அது அழகு. அந்த வகையில் இந்த எங்களை பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாத்தளை பிரதேசம், இது மாத்தளை மாவட்டத்தில் இருக்குது. அதில் சில இந்த வீடுகளும், அதாவது இந்த தொடர் வீடுகளாக இருக்கக்கூடிய வீடுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்கடுவை பழைய தேயிலை ஃபேக்ட்ரி இப்போ இதை பாவனைகள் இல்லாமல் இருக்குது. இதுதான் செம்புவத்த லேக்கினுடைய என்ட்ரன்ஸ். அதில் 2 பக்கத்தில் இருக்குது. ஒன்று போலோ பெங்களூர் அப்படின்ற இது மேற்பக்கத்துலையும், பக்கமாக போகிறது செம்புவத்த லேக். நாங்கள் இப்போ போக வேண்டிய இடம் அங்கே தான். நான் அதை கூட நாங்கள் நேரடியாக போக இல்லாமல் சுற்றித்தான் போக போகிறோம். எஸ், எல் கடுவே எஸ்டேட். இதுதான் எல் கடுவே எஸ்டேட். இடங்கள் ரொம்ப மேலே வந்தோடனே கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. கிளைமேட் மேலே வர கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. அதே நேரம் நாங்கள் ஆரம்ப பகுதியில் பார்த்ததை விட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை கொழுந்துகளும் ரொம்ப செழிப்பான நிலையில் இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க, உண்மையிலேயே இந்த இடம் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி. சுற்றி நடபாதை இருக்குது. இங்கே இந்த மரத்துக்கு என்ன பேர்? பைனிஸ் மரம். பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேயே மலையகம் என்றால் தேயிலை தோட்டம் இல்லாமல் அது முழுமை பெறாது. அந்த வகையில் இந்த லேக் இன்னும் அழகு பெறுறதுக்கு இந்த தேயிலை தோட்டம் தான் காரணம். என்னப்பா, இன்னும் வேறு பரம்பெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. சரிவாக எடுத்து பார்ப்போம்.
நீர் தடாகம், அதாவது ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற ஒன்று இருக்குதுங்க. இங்கே வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய இருக்கு. அதாவது இயற்கை இருந்து வரக்கூடிய இந்த தண்ணியில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. அது அங்கால தான் இந்த இருக்குது, லேக் இருக்குது. பாருங்கள், இந்த விளக்கு பத்தாது, ஆனாலும் அதை வச்சிருக்கிறாங்க. ஒரு அழகுக்கு ஒரு காலத்தில் பற்றி இருக்கு. மகிழ்ச்சியாக கொழுந்து பறிக்கிற அந்த காட்சியை நான் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. உண்மையிலேயே நீங்கள் இதை பார்க்கக்குள்ள இந்த ஊரான ஊருலந்தேன் ஒற்றப்பன தோப்புலந்தேன் பேரான கண்டியில் பெற்றதாய நாம் இருந்த இந்த பாடல் தான். இப்படி நிறைய பாடல்கள் உண்மையிலேயே இந்த இடம் வந்து மிகவும் அழகான ஒரு இடம். ஃபேமிலியாக இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ஓய்வு நேரங்களில் கழிக்கிறதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு இடம்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். நீங்களும் மலைய பக்கம் வரக்கூடியவர்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட இந்த நேரத்தை பயனுள்ள மாதிரி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊரான் யூடியூப் தளத்தில் வரக்கூடிய காணொலிகளை நீங்கள் பார்வையிடலாம். என்னுடைய ஊரான் யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதாக. நன்றி. அதாவது இதுவும் வந்து இந்த செம்புவத்த லேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் கங்கசிரிபுர வாட்டர் ஃபால்.